அடுத்து யார் ஹெல்ப் பண்ணீங்க சார் எக்ஸ்பீரியன்ஸ் சார் சொல்லுங்க. சார் என் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சார் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சாக்க நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டா அப்போ அவங்க வந்து ஆல்ரெடி மால்டீவ் துபாய் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க சார். அப்போ அவங்ககிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க ஸ்ரீலங்கா எல்லாம் செய்யலாம், இந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்ரீலங்கன் பேங்க் அக்கௌண்ட் செய்யலாம், நீங்க துபாயில் இல்லாட்டி மால்டீவ்ஸ்ல தான் இந்த அக்கௌண்ட் திறக்கணும் இல்லாட்டி செய்யலாம் அப்படின்னு சொல்லி 2-3 அவங்க மட்டும் வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க. அப்போ எதுவும் பண்ண மாட்டேன். அப்போ நான் நினைக்கிறேன் அப்போ எங்களுக்கு செய்யறேன்னு சொல்லி சும்மா இருந்தேன். அப்போ அது சொல்றேன் அந்த அளவுக்கு எனக்கு ஜீரோ நாலேஜ் ஜீரோ. அப்போ அந்த அளவுக்கு ஏமாந்திக்கணும்னா பாருங்க. அதுக்கு பிறகு தான் இது சேர்ந்ததுக்கு பிறகு அதுவும் ஷுவர் சொல்ற மாதிரி ஷுவர் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கட்டினேன். தொலைஞ்சு போனா பரவாயில்லன்னு சொல்லி ஹாஃப் கட்டிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தது பிறகு தான் அவங்க ரெண்டாவது பேமெண்ட் கெட்ட சொல்றது போது ரெண்டாவது கட்டி எனக்கு கன்ஃபிடன்ஸ் வந்துச்சு. இப்பயும் சார் இன்றைக்கு மட்டுக்கும் இந்த கிளாஸ் இந்த இப்போ யாருமே நம்ப மாட்டாங்க தானே. இன்றைக்கு மட்டுக்கும் யாருக்குமே தெரியாது நான் ஜாயின் ஆகிக்கன்னு சொல்லி கலோவில் சேர்ந்து எல்லாம் வேலையை முடிச்சுட்டு 8 மணி நேரம் ஓடி வந்து இந்த பின்னுக்கு ரூம் இருக்கு அது போய் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறேன். சிலருக்கு கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்றதுல வெளியே ஆக்களே கேட்க மாட்டேன் சொல்லி. அப்போ எப்படின்னு சொன்னா சார் சின்னவரில் வந்து போன மாசம் எல்லாம் இந்த சோமிலாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல் ஐசியூ நிப்பாட்டியும் நான் வந்து ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணல சார். எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருந்து நான் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் வந்து நான் இது பண்ணினேன் ஜாயின் பண்ணினேன். வேற லெவல் எஃபோர்ட். ரெண்டு டைம் ஒரு டைம் ஐசியூ நிப்பாட்டியும் நான் ராவ் வந்து அதெல்லாம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். ஒரு டைம் வந்து டெங்கு வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து நிப்பாட்டியும் சார் நான் வந்து கிளாஸ் கடைசி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொல்லி வைஃபை கிட்ட வச்சு சார் நான் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஒரு நாள் சார் மிஸ் ஆகல சார். ஒரு நாள் கிளாஸ் செஞ்சு பண்ணி எப்போ கூட தான் எனக்கு அந்த சின்னருக்கு சோமிலா ஐசியூ சோமிலா போய் நடுவில் சரண் மெசேஜ் போட்டு சார் சின்னருக்கும் சோமிலா அவசரம் போயின்னு சொல்லிட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடுவில் நிப்பாட்டு போனேன். அடுத்த நாளே வந்து நான் வந்து ரெக்கார்டிங் சார் எப்பயுமே ரெக்கார்டிங் சார் கிளாஸ் முடிஞ்சு அடுத்த நாள் நான் வெஹிக்கில் போகல ரெக்கார்டிங் கார்டு வரப்போ கேட்டு வருவோம் போகல கேட்டு போவோம். நான் டவுட் இருந்தால் சார் நெக்ஸ்ட் டே நான் தான் நிறைய கேள்வி கேட்பேன் சார் நம்மளா. அப்ப அப்படியெல்லாம் படிச்சு மசாலா இப்ப இன்னும் நான் பேச வேண்டிய போகல சார். நான் இந்த பைனான்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சின்ன அமௌண்ட் P2P எல்லாம் பண்ணி நான் சின்ன ட்ரேடிங் பண்றேன் சார். அதுல ப்ராஃபிட் வருதா இல்லையானு தெரியா நான் பண்றேன் சார். உண்மைக்குமே அப்ப எனக்கு தெரியும் சார். இப்போ நார்மலா அது கிரீன் கலர்ல இருந்தா இப்ப நான் இந்த பை பண்ணதுக்கு விட கூட போகுது. இந்த ரெட் கலர்ல இருந்தா நான் ஸ்பாட் தான் செய்யறேன் நார்மலா. அப்ப அவசரம் அப்ப ரெட் கலர்ல இருந்தா இப்ப இதுல இருக்குது இந்த கிரீன்ல போன இப்ப நான் ப்ராஃபிட்ல போய் கொண்டிருக்கேன்னு சொல்லி எனக்கு வந்து இப்போ மாசம் சார் போய் சொல்ல தேவை ஃபுல் கான்ஃபிடன்ட். நான் கெட்டின சல்லி விட எனக்கு மாசம் நிறைய விஷயம் படிக்கணும் சார். அது நான் வந்து தேங்க்ஸ் பண்ணணும். எனக்கு சின்ன டவுட் ஒன்று மட்டும் சார். இப்போ நார்மலா அந்த நாங்கள் ஸ்பொட்டான செய்யறேன் சார். ஸ்பொட்டுக்கு வந்து இந்த தொழில் மற்ற பிரதர்ஸ் என்ன மாதிரி எனக்கு வந்து பேனிக் பை இந்த இஷ்யூ ஒண்டிக்கிட்டான். ஸ்பொட்டுக்கு வந்து சார் நார்மலா வந்து நீ எனக்கு கடைசி 7 மந்த்ஸ் என்ன வந்து ஃபர்ஸ்ட் டாப் சில ஸ்டார்டிங் வந்து கடைசி மட்டும் எப்படி செய்யணும் சார். சின்ன ரிகவர் இந்த சின்ன ரீகேப் ஒன்று தந்தா பெரிய உதவி. இப்போ நார்மலா எனக்கு தெரியும் மறுபடியும் எல்லாத்துக்கும் ஒரு இது ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மாதிரி ஸ்போர்ட்ஸ் செய்யறாங்க சார். மோஸ்ட் ஆஃப் த டைம் சார் எனக்கு வந்து கிளாஸ்ல வந்து இந்த ஃபியூச்சர் ரைடிங் மாதிரி எனக்கு ட்ரெயின் பண்ணி கடைசி நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்தீங்க சார். அதில் தான் நாங்கள் சின்ன இந்த ஸ்பாட் பற்றி நிறைய விஷயங்கள் இந்த தெரிஞ்சுக்கொண்டோம். சொல்றேன் ஸ்பாட்ல வந்து 100% நாங்கள் இது பண்ணி பாலிஷ் பண்ணிக்கொண்டேன். அதுக்கப்புறம் மாஷாலா இப்போ ட்ரைனிங் பண்ணி 2-3 ட்ரைனிங் நான் போட்டு வச்சுக்கிறேன் சார். ட்ரை பண்ணி தைக்கிறேன். எனக்கு 7 மந்த்ஸ் சின்ன ரீகப் பண்ணிட்டாங்க சார். நிறைய ஸ்பாட்ஸ் செய்யறது கொஞ்சம் அது வந்து இதாகும் இந்த பெனிஃபிட் ஆகும் சார். நாங்க வந்து அப்ப இப்படி செய்வோம். எங்களுக்கு வந்து அடுத்த கிளாஸ் செவ்வாய்க்கிழமை கிளாஸ் இல்ல என்னோட முடியுது. என்ன செய்யறேன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு ப்ராக்டிகல் கைட் ஒன்று போடுறேன். லைவா நாங்க எல்லாரும் ட்ரேட் பண்ணுவோம். அப்ப எல்லாரும் ஏழுமான அளவுக்கு ஒரு $5 to $10 அரேஞ்ச் பண்ணி P2P வாங்குங்க. சரியா? அப்ப எல்லாரும் ஒரு $10 சரியா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் டியூஸ்டே உங்களுக்கு லைவா எல்லாத்தையும் சொல்லி தரேன். லைவா நாங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம். சரியா? ஓகே சார்.